மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே முன்விரோதம் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், மதுரையின் ஒத்தக்கடை பகுதியில் இந்த இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் எப்போது, எப்படி நேர்ந்தது? இந்த கொலையினுடைய முழு பின்னணி என்ன? வணக்கம் கனகதாரா. மதுரை ஒத்தக்கடை அருகே உள்ள இந்த கோவில் கும்பாபிஷேக விழாவில் செருப்பு அணிந்து வந்ததால் தகராறு ஏற்பட்ட சம்பவத்தில் சினிமா பட பாணியில் எதிர் திசையில் காரில் வந்த அந்த கும்பல் மீது மோதி கீழே விழுந்தவர்களை துரத்தி 2 பேரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியது. இந்த சம்பவம் குறித்து ஒத்தக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தீவிர விசாரணை நடத்தி தேடி வருகின்றனர். அதாவது இந்த மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அடுத்த பட்டணம் கிராமத்தில் கடந்த 3ஆம் தேதி சித்தி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. ஸ்ரீ மந்தையம்மன் முனியாண்டி கோவில், நொண்டிசாமி அனைத்து கோவில்களிலும் வரும் அந்த பக்தர்கள் சுத்தமாகவும் செப்பல் அணிந்து வர வேண்டாம் என்று கிராம மக்கள் சார்பிலும் அறிவிப்பு பலகையில் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் பராமரிப்பு பாரம்பரியமாகவே இங்கு அப்பகுதியில் உள்ள கோவில்களில் சுற்றியுள்ள ஐலாங்குடி, சிதம்பரம்பட்டி, தேத்தாம்பட்டி, கொடிக்குளம் உள்ளிட்ட கிராம மக்கள் அனைவரும் செப்பல் அணிந்து செல்லாமல் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் இந்த கும்பாபிஷேக விழா கோவில் வளாகத்தில் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த முத்துக்கருப்பு, இந்த முப்பத்தியாளர் முத்துக்கருப்பு என்பவர் அந்த செருப்பு அணிந்து சென்றதாக கூறப்பட்டு வருகிறது. இதை கண்டித்து அதே ஊரை சேர்ந்த கோவில் நிர்வாக கமிட்டியை சேர்ந்த முருகன், அருள் மற்றும் சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த ஆத்திரமடைந்த முத்துக்கருப்பு தனது நண்பர்களான அந்த தேசத்தை சேர்ந்த ஸ்டாலின், சவுந்தர் ஆகியோரிடம் நடந்தவற்றை கூறி தன்னை தாக்கியவர்களை சும்மா விடக்கூடாது, பழிவாங்க வேண்டும் என கூறி அழுதுள்ளார். இதனை கேட்ட அந்த நண்பர்களான ஸ்டாலின், சவுந்தர் மற்றும் நண்பர்கள் சிலரை அழைத்துக் கொண்டு பட்டணம் கிராமத்திற்கு சென்று தனது நண்பனான இந்த முத்துக்கருப்பை அடித்ததாக கூறப்படும் வசந்த் என்பவரை கையில் வெட்டி தகராறு செய்துவிட்டு வந்து உள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஒத்தக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் நேற்று மாலை இந்த பட்டணம் ஊரின் கால்வாய்க்கரையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மோகன் மற்றும் பின்னால் அமர்ந்து வந்த கடுகு என்ற முனியசாமி மீது சினிமா பட பணியில் எதிர் திசையில் காரில் வந்த கும்பல் மீது மோதி கீழே விழுந்தவர்களை துரத்தி வெட்டி படுகொலை செய்து விட்டு தப்பியது. இந்த ரத்த வெள்ளத்தில் இருவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். தகவல் அறிஞ்சு வந்த அந்த ஒத்தக்கடை போலீசார் உடலை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அந்த உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து வந்தார். மோப்ப நாய்கள் மற்றும் தடவியல் தடயங்களை சேகரித்து வந்தனர். ஒத்தக்கடை போலீசார் அந்த இரட்டை கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தப்பு ஓடிய இந்த பட்டணம் பகுதியை சேர்ந்த பொட்டுக்கடலை என்ற பெரியசாமி, சக்தி முருகன், அருள் முருகன், கேடி மற்றும் இந்த துணல் மற்றும் பலர் மீது வழக்கு பதிவு செய்து இரட்டை கொலை செய்த கும்பலையும் தேடி வருகின்றனர். கோவில் கும்பாபிஷேக விழாவில் தகராறு இருவர் இந்த கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன்.